அண்ட் இந்த கண்டஸ்டன்ட்லே சில கண்டஸ்டன்ட் வந்து வெயிட்டா இருப்பாங்க. அவங்க இல்லன்னா அவங்கள பிக் பண்ணி வெளில வச்சிட்டோம்னா பிக் பாஸ் 9 தெரியாதுன்னா எந்தெந்த கண்டஸ்டன்ட் வந்து சொல்வீங்கன்னா? எனக்கு தெரிஞ்சு ஆதிரை ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். ஆதிரை கெட்டு போனதுக்கு காரணம் இந்த லவ் மேட்டர் தான். போன சீசன் ஒரு 2 சீசன் முன்னாடி வந்து இதே மாதிரி தான் ஒரு ரேப்பர் இருந்தாரு. அவரால் அந்த பொண்ணு எலிமெண்ட் ஆகி போயிட்டாங்க ஒரு சீசன்ல. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மாறி இருக்கு, இந்த பொண்ணு போயிட்டாங்க. ஆனா அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வெளியில வந்து ஆதிரை வந்து வெளியே வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, என்னோட டிசர்விங் இல்லாத ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்னு. அது கரெக்டான வாதம். சில பேர்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம், சுபிக்ஷா சில இடத்துல பேசுறாங்க. விக்ரம்லாம் வந்து புரளி பேசிட்டு இருக்கிறதுல மட்டுமே அவர் கவனம் செலுத்துறாரு, மற்ற இடத்துலயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆதிரை எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் இந்த சென்ஸ் இந்த ஷோவை கொஞ்சம் கட்டி காப்பாதி தூக்கிட்டு போறதுல. திவாகரும் இருக்கிறாப்ல. திவாகர் இந்த மாதிரி விஷயம் இல்லாம கொஞ்சம் என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ல இருக்காப்ல. இதுல மெயின் ஸ்டார்டிங் யாருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வினோத் இருக்காப்ல. வினோத் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். பாடுறதாகட்டும், லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும், நேத்துல அந்த காசி பாட்டெல்லாம் பண்ண ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடிச்சதெல்லாம் அது ரொம்ப கன்றாவியா இருந்தது. அது ஓரம் தள்ளி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பிரவீன் ஒரு நல்ல டிசர்விங் கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு.